லட்சுமி பிள்ளைகளுக்கு நேரம் ஆகலையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்குவ? சீக்கிரமா வர சொல்லு. எங்கெங்க காலையில இருந்து கிளம்பியாளுவே இன்னும் தான் கிளம்பியாளுவே. 2 வாய் இட்லி எடுத்து வாயில போட்டுட்டு போங்களான்னே, அதுக்கு அவளுக்கு வலிக்குது. இப்பதான் சத்தம் போட்டு 2 இட்லி இந்த திங்கன்னு தின்னுக்கிட்டு நிக்காலவே நின்ன நிலையிலே அடுப்பங்கரையில நின்று. சரி, நான் பையெல்லாம் எடுத்துட்டு வண்டியில நிக்கேன். சீக்கிரம் பிள்ளைகளை வர சொல்லு, சாமி கும்பிட்டுட்டு வர சொல்லு. சரிங்க சரிங்க, நான் அந்த கும்பிட்டுட்டு வர சொல்றேன். யாராவது வேற விட்டுட்டு வேற போகுது. பிள்ளைகளுக்கு காசு கீசெல்லாம் கட்டி ஆசைப்பட்டு அதுவே ஆசையா எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. வேற போக முடியாம ஆயிர போகுது. இந்த சரசு மோவலும் வருவாங்கல்ல, அவங்க எப்படி போறாவன்னு தெரியல. நானும் சரசுட்ட கேட்கலையே. சின்னத்துல அவன் பைக்கில் பிள்ளைகள் 2ஐயும் கொண்டு போய் காலேஜில் விட்டுறேன்னா, அதான் சரி நானும் ஸ்கூட்டியை போய் எடுத்துட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வரேன்னு. சரி சரி சொன்னாவுல, அப்ப சரி. சரி, நான் வெளியே நிற்கேன். சீக்கிரம் பிள்ளைகளை வர சொல்லு. செலவுக்கு காசு கொடுத்தல்ல? ஆமா ஆமா, போற இடத்துல ஏதோ கை செலவுக்கு வச்சுக்கிடுங்களான்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஆத்திர அவசரத்துக்கு அவ்வளோ நம்பி இருக்கட்டும்னு சொல்லி. ஆமா ஆமா, எங்க 100-200 கொடுத்துருப்பியன்னு பார்த்தேன். 1000 ரூபாய் கொடுத்தல்ல? ஆமா, செலவு பண்ணாம மிச்சம் வச்சு கொண்டு வாங்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களோட பசு கிசு விட்டுட்டு வந்துட்டாலோ இல்ல என்னனையாவது மாட்டிக்கிட்டு எங்கன்னா மாட்டிக்கிட்ட திரும்ப தப்பிச்சு வரணுனாலோ எதுக்காவது ஆவுனதால வந்திருக்கேன். அதனால பத்திரமா வச்சுட்டு செலவு பண்ணாம திருப்பி கொண்டு வாங்கலான்னு சொல்லியிருக்கேன். சரியா போச்சு போ. அப்ப பிள்ளைகளுக்கு நீ செலவுக்கு கொடுக்கல? எங்க செலவுக்கு 1000 ரூபாய் இவளுக்கு டூருக்கு கொடுப்பாவளாக்கோ. அப்படி சொல்லி கொடுத்தேன்னா அந்த ஆளை அவ்வளோத்தையும் மண்ணடி போட்டு வந்துருவாளுவேன். இப்படி சொன்னாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா சிக்கனமா செலவு பண்ணுவாளுவேன். அது சரி, என்னமோ பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து அனுப்பு. நான் வெளியே நிற்கேன், நேராகுது. நான் சாமியை கும்பிட்டாவது திருநீரை பூசி விட்டு அனுப்புறேன், இருங்க. என்னமோ பண்ணு. என்னோட பொம்பளை பிள்ளை மாதிரி எவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருப்ப நீ? கிளம்பிட்டியா இல்லையா? குமாரி அண்ணன் எப்படி மனசா இருக்கானா? கேட்டரிங்ல பரிமாறவங்க தாங்க இருக்க. ஒழுங்கா வந்து தொழல, நேரம் ஆகுது. என்னமா குமாரி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அண்ணனை பார்த்த உடனே சர்க்கார் விஜய் மாதிரி இருக்கானே சொல்லுவேன்னு பார்த்தனா இப்படி சொல்லிட்ட? வெளிய போய் எவகிட்ட இந்த மாதிரி சொல்லிராத, செருப்பாலே அடிப்படுவே. ரைட் விடு. அண்ணன்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? பேஸ்ட், பிரஷ், சோப்பு, சென்ட் கிண்டு ஏதாவது எடுத்து வச்சியா? உனக்கு என்னத்துக்குல நான் எடுத்து வைக்கணும்? எனக்கு மட்டும் தான் நான் எடுத்து வச்சேன். நீ தான் குளிக்கலனாலும் துணியை மாத்திட்டு சென்ட் அடிப்பல்ல, நீ ஒரு சென்ட்டை மட்டும் தூக்கி வச்சுட்டு கிளம்பு. நேரம் ஆயிட்டா, அப்பா வெளியே நிற்காவ, வெயிட் பண்ணிட்டு இருக்காவ, வர சொன்னாவ. அண்ணனோட பேக் எங்க வச்சேன்? ஓ மாமியார் வீட்டுல இருக்கோம், போய் தேடு, நான் போறேன். எங்க வச்சோம்? ஓ ஹால்ல இருந்ததோ. சரி ரைட்டு. ஐயா அம்மா கணக்கா இருந்தாலும் நீ கலையா இருக்கல சதீஷ். பேக் இங்கதான் இருந்துச்சா? இந்தாமா பூமாரி, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. சரிம்மா. மம்மி எனக்கு? உனக்கு பையில வச்சிருக்கோம்ல. சரி மம்மி. சரி, பார்த்து சூதானமா போயிட்டு வரேன்னா தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கன்னு. என்னையவே பத்திரமா பாத்துக்க முடியுமா என்னன்னு தெரியல. என்னைய பார்த்துட்டு பொண்ணுங்கெல்லாம் என் மேல வந்து விடுவாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஒரே நான் பிஸியா இருப்பேன். எப்படில சதீஷ் வாய் கூசாம உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அரசு பிள்ளைங்க கிளம்பிடுச்சா? சீக்கிரம் வர சொல்ல, நேராவது. ஐயா 2 பேரும் சண்டை போடாதீங்க, கிளம்புங்க. கடைசிக்கு நேரம் ஆயிட்டுல்ல, பசு வேற உள்ள விட்டுட்டு போயிடாம. ஆமாம்மா, அப்பா வண்டியில நான் சுட்கேஸ வச்சுட்டேன். நான் போறேன், போய் ஏறுறேன். இவன் வந்த வாரம் வரலன்னா கிடக்கான். போறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரிம்மா, போயிட்டாரு. பத்திரம் பார்த்து கவனமா இருக்கணும். சரிம்மா. அப்பப்ப போன் பண்ணி என்னன்னு என்கிட்ட சொல்லணும். நானும் போன போட்டது எடுக்கணும். வேற பிள்ளைல போன போட்டு எடுக்கலன்னா எனக்கு பயமா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவேம்மா. இவன் என்ன பண்ணாலும் அதையும் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிடுவேன்னு. உன்னைய பத்தி மட்டும் நீ அம்மாட்ட சொல்லு. என்னைய பத்தி சொல்ற வேலைலாம் இருக்கப்படாதா அம்மா? ஊர்ல உன்னை கண்காணிக்கிறது தான்ல என்னோட முத வேலையே. அப்பா கூட்டு எடுக்க வச்சுக்கிற, ஓடுங்க. சரிம்மா, போயிட்டாரோ. எல்லாம் சீக்கிரம் ஓடு நீயும். நீ வரட்டுமா? போயிட்டு வாயா. தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கன்னு. சரிம்மா. அந்த வாயடியெல்லாம் யாரும் சீண்ட மாட்டாவ. இதுக்கும் பத்திரமா பாத்துக்கல. நீ வேற வீட்டுக்கு ஆம்பளை பையன் கூட, அண்ணன்ற முறையில போற, பத்திரமா கவனமா பாத்துக்க. சரிம்மா. பிள்ளைகளோட காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுங்க. என்ன நம்ம இங்கே நின்னா கிளம்பி வர்ற மாதிரி இருக்காது. நம்ம கிளம்பி பக்கத்து தெருவில் போய் நின்னாதான் சீக்கிரம் கிளம்பி வரும்னு நினைக்க அவ்வளவும். என்னத்தை தான் பேசுவாவளோ தெரியல, இன்னும் பேச்சு நடக்கு. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு சாமியை கும்பிட்டு அனுப்புனா இப்பதான் கடந்து கும்மி அடிப்பாவா அவ்வளோ வரும். லட்சுமி பிள்ளைகளை சீக்கிரம் கூட்டிட்டு வா, நான் பக்கத்துல தள்ளி நிற்கேன். கிடே நின்னா வேலைக்காவாது. அதுதான் உங்க அப்பா கோவப்பட்டாருல, போலன்னா வேற அவ்வளவுதான். ஏ சோனி சந்தியா, கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு இந்தாங்க, இந்த காசை கை செலவுக்கு வச்சுக்கிடுங்க. ஏன்னா பெரிய பொண்ணு வேண்டாம், நான் பிள்ளைகளுக்கு செலவுக்கு காசெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க சும்மா இருங்கக்கா, இது என் ஆசைக்கு நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கேன். நாங்க பூமாரிக்கும் சதீஷ்க்கும் கொடுத்துட்டு தான் வந்தேன். வேண்டாம்,
எங்க அம்மா அதிசயமா ஆளுக்கு 1000 ரூபாய் தந்திருக்கா. ஆனா தந்துட்டு செலவு பண்ணக்கூடாது, பத்திரமா திருப்பி வச்சு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கா. தெரியும் உங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க இந்த காசையும் வச்சுக்கிடுங்க. ஆமா, சும்மா தரது எதுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்றியே, வாங்கி வச்சுக்கிடுங்க. அங்க பாக்குறத கேக்குறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இந்த மாதிரி போகும்போது நல்லா ஜாலியா இருக்க முடியும். வேற அப்ப கையில காசு இல்லாம இருந்து போச்சேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அதனால வாங்கி சோப்புல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. பெரிய பொண்ணு சொன்ன கேள்வி வேண்டாம். நீங்க சும்மா இருக்க எப்பல வாங்கிக்க. இந்தா 2 பேரும் பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் வாங்கிக்கிடுங்க. ஆசையா தாராள அத்தை. சரிம்மா, தேங்க்ஸ். பத்திரமா போயிட்டு வரணும்னா. சரித்த. டூருக்கு போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு என்னன்னு எல்லா இடத்த பத்தி எங்களுக்கும் சொல்லணும். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லு, அடுத்த தடவை நம்மளும் எல்லாம் ஜாலியா போவோம்னு. சரித்த. இப்பதான் பாக்கியும் ஜோனிய திருசா கணங்கள்லாம் இருக்கா. போச்சு, ஜோனி டென்ஷன் ஆக போறா. எக்க இதுக்கு நீங்க நீ கெட்ட வார்த்தையிலே திட்டி இருந்திருக்கலாக்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீல நீங்க. யாம்ல அப்படி சொல்றா? ஏதோ நடிகை கணங்கா தானே இருக்கான்னு சொன்னா. இந்த குழாயை மாட்டும் போதே சொன்னேன், இந்த குழாயை மாட்டாதெல்லாம் நல்லா அவளை மாதிரி ஒரு சுடிதார் எடுத்து போடுன்னு. கேட்டியா நீ? ஏமா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னைய பார்த்து போய் இந்த நடிகை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாவ. சரி, ஏன்டா அந்த துணியை போட்டேன்னா இப்ப எனக்கு போங்க. போ நீ யாராவது உங்க அப்பா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்காரு பேரு. டூருக்கு போறீங்கன்னா வேற எங்கேயும் போறீங்களாடே? டூருக்கு பஸ்ஸுக்காரன் பேர போறான். ஆண்டா வந்துட்டம்பா. போங்க போங்க, எதா இருந்தாலும் வந்து அவளை திட்டிக்கிடுங்க. இப்ப கிளம்பு சோனி, பார்த்து போயிட்டு வா. சந்தியா பார்த்து கவனம் என்ன. சரித்தே. ரோடு கிடுவெல்லாம் கிராஸ் பண்ணும்போது கவனமா கிராஸ் பண்ணுங்களா. பியாக்கு கணங்க மூஞ்சிங்க எங்கேயும் வச்சுக்கிட்டு பராக்க பத்துக்கிட்டு போயிடாதீங்க. ஒழுங்கா போங்க. ஒழுங்கா டீச்சர் பின்னாடியே போயிட்டு டீச்சர் பின்னாடியே வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிடணும். சரிம்மா, எத்தனை தடவை சொல்லுவேன் நீ இதெல்லாம்? பெத்தவளுக்குலாம் தானே தெரியும். வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும் போயிட்டு வர வரைக்கும். இதுக்குதான் போக வேண்டாம்னா எங்க கேக்கிய. போயிட்டு வரோம் தே. போயிட்டு வரக்கா. என்ன சொல்லிவிட்டு இந்த சோனி இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறா? நீ வேணும்னே நம்மள அவ்வளவு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க நீ. அப்படிலாம் இல்ல பெரிய பொண்ணு. சத்தியமா அந்த ட்ரெஸ்ல அவ நல்லா அழகா திருசாகனங்க தான் இருந்தா. அததான் சொன்னேன். அவ காதுல கேட்டுச்சுன்னா மறுபடியும் ஓடி வந்து திட்டி விடுவா. சும்மா வாயை முடிக்கிட்டு இரு நீ. கடவுளே முருகா, நீ இந்த பிள்ளைல பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வரணும் ஐயா. முருகர் டூரிஸ்ட் சுத்தி காத்தி கூப்பிட்டு வருவாரு. வாங்க வாங்க. அவரே பிள்ளையார்கிட்ட குவாச்சிக்கிட்டு அவரு மலையில ஏறி போய் உட்கார்ந்துவாரு. அவர்கிட்ட போயிட்டு இப்ப நீங்க ரொம்ப சுத்தி பார்க்க கூட்டு போயிட்டு வான்றீங்க. நீங்க வேற சும்மா இருங்களா. கொஞ்சம் மாமா. எஸ் மேம். மேமோட ஹேண்ட்பேக்கை ஸ்டாஃப் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறியாடா? ஓகே மேம். வேற கிளாஸ் ரூம்ல யாரெல்லாம் எந்த கேர்ள்ஸ் இருந்தாலும் எல்லாரையும் பஸ்க்கு வந்து ஏற சொல்லிடு. ஓகே மேம். நீ யாரெல்லாம் வரலன்னு தெரியல. பேரண்ட்ஸ் எல்லாம் காலையில் 7-8 மணிக்குள்ள பசங்களை கொண்டு வந்து காலேஜில் விட சொல்லியிருந்தோம். இன்னும் விடலை. எப்போ பஸ் எடுத்து எப்போ போய் சேர்றது? ஒரு டைமிங்கே கிடையாது இந்த பசங்களுக்கு. சரி, வராதவங்களுக்கு கால் பண்ணுவோம். ஃபோன் வேற ஹேண்ட்பேக்கில் தானே இருந்தது. வந்தால் தான் பண்ண முடியும். சுமி, யாரெல்லாம் வரலன்னு கொஞ்சம் நோட் பண்ணி சொல்லு. செகண்ட் இயரில். ஓகே மேம். என்னடா மச்சான் சொல்றானுங்க? கிளம்புறோமா இல்லையா? காலேஜுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நாங்க 9 மணிக்கெல்லாம் பஸ் கிளம்பி போயிட்டே இருக்கோம். வந்தாலும் வரலனாலும் நானுங்க மணி 9 ஆக போகுதுடா. டேய் மச்சான், இப்பதான்டா சார் சொல்லி விட்டாரு எல்லா பசங்களையும் பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுன்னு சொன்னாங்க. என்ன செக் பண்ணணுமா? சீனியர் பசங்க பேக்ல சரக்கு கிரக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்கன்னு ஏதோ நியூஸ் போயிருக்கான். எது சரக்கா? ஆமா, பீரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்களாம். அதனால எவன் பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சார் செக் பண்ண சொல்றாரு. சீனியர் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நியூஸ் போயிருக்கு. டேய், சீனியர் பசங்க எங்கடா பண்ணுவானுங்க? எப்பயும் எல்லாம் செக் பண்ணுவான்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி அவங்க கொண்டு வந்திருப்பானுங்க? பிரின்சிபல் செக் பண்ண சொல்லியிருக்காருடா சார்கிட்ட. பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி அவ்வளோரையும் செக் பண்ணி அனுப்புங்கன்னு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நம்ம கிளாஸை கொஞ்சம் எல்லாரையும் செக் பண்ணிடு. நான் பக்கத்து கிளாஸ்லயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். டேய், இதெல்லாம் செக் பண்ணி இவங்களை என்னடா பண்றது? டேய், சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நீ அவங்கள்ட்ட ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா எடுத்து இங்கே போட்டு போயிருங்கடான்னு சொல்லு. இல்லாட்டினா அவங்கள இறக்கி அப்படியே விட்டுட்டு போயிருவோன்னு சொன்னாங்கன்னு சொல்லு. சரியா போச்சு போ. இன்னைக்கு கிளம்புன மாதிரி தான். எவன்கிட்ட கேட்டாலும் நான் ஜூஸ் ஃபேண்டா கொண்டு வந்தேன், மரண்டா கொண்டு வந்தேன், உள்ளத்தை என்னத்தை கலந்தான்னு எவனுக்கு தெரியும்? ஜூஸே வைக்க கூடாதுதான். ஜூஸ் போற இடத்துல வாங்கிக்கிடுங்க, இங்க இருந்து எவனும் கொண்டு வரக்கூடாதுன்னுட்டாங்க. கிடைக்காத ஐட்டமா இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இது வேறையா? ஆமா மச்சான், எவன்லாம் வச்சிருக்கானா பிடிச்சு கொண்டு பிரின்சிபல் ரூம்ல விட்டுரு. அவ்வளவுதான். அவங்கள விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் டூருக்கு கிளம்பலாம். சார் ரைட்டு, சீக்கிரம் சொல்லிட்டு வா. நம்ம கிளாஸ் பசங்களை நான் செக் பண்றேன். சரி மச்சான். ஹாய். நம்ம பிரின்சிபல் ஒன்னு நியூஸ் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காரு. எல்லாரும் பேக்கிங் செக் பண்ணணுமா? யாராவது பீரு கீரு சரக்கு கிரக்கு ஜூஸ் கீஸ் எது கொண்டு வந்ததுனாலும் இங்கே காலேஜ்ல எடுத்து போட்டுட்டு வண்டியில ஏறதா இருந்தா ஏறணுமா? இதை கண்டுபிடிச்சனா கொண்டு போய் பிரின்சிபல் ரூம்ல விட சொல்லிட்டாங்க. அவங்கள மட்டும் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் டூருக்கு கிளம்பணும்ன்றாங்க. யாரெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பாய்ஸ்? டேய், எவனுமே எடுத்துட்டு வரலடா. அப்படி டேய், சீனியர் தான் எடுத்துட்டு வந்திருக்கானுங்கன்னு பிரின்சிபல் ரூமுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. தயவு செய்து எடுத்துட்டு வந்திருந்தா கொடுத்துருங்கடா. டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலையை மட்டும் போய் பாரு. டேய், எவன்டா அது? என் முன்னாடி வந்து பேசுறா எவனா இருந்தாலும். நீ பெரிய பருப்போ?
வா வா முன்னாடி வந்து பேசு, நான் பெரிய பொறுப்பா சின்ன பொறுப்பான்னு காட்டுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க என்ன? இதுக்கு மேல அப்பாவை உள்ள விட மாட்டாவன்னு நினைக்கேன். ஆமாப்பா, பேக கொண்டாங்க, நாங்க இங்க இருந்தே போயிடுறோம். சரிம்மா. எதுனாலும் உடனே உடனே போனை பண்ணி அம்மைக்கு சொல்லிருங்க என்ன? அப்பா தோட்டத்தில் கிடப்பேன், போனை எடுக்க முடியலன்னாலும் நீங்கள் போய் அம்மைக்குனாலும் ஃபோன் பண்ணி பேசிருங்க என்ன? அவ ரொம்ப பயந்துக்கிட்டே கிடப்பா, பத்துக்கிடுங்க. சரிப்பா. நான் சரணுக்கு ஃபோன் பண்ணேம்மா, அவன் போனை எடுக்கல பத்துக்க. அவனுக்கு எதுக்குப்பா ஃபோன் பண்ணீங்க? இல்லைம்மா, பொட்ட பிள்ளைகள் 2 பேரையும் அனுப்புகிறோம். அவனும் டூருக்கு வாரானா என்னன்னு தெரில. சரி வந்தானா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டுக்கன்னு சொல்லலான்னு தான் அவனுக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் அவன் எடுக்கல. தாகாரி எதையும் எடுக்கக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ என்னமோ தெரில. அதனால பேசாமல் இருக்கானா என்னமோ. நானா வந்து பையட்ட இப்போ பேசுறது இல்லைல்ல, அதனால ஃபோன் எடுக்காமல் இருந்தானா என்னமோ தெரில. எப்பா நாங்க விட எங்களோட பாத்துக்கிடுவோம்ப்பா. நாங்க காலேஜுக்கு தானே டூர் பஸ்ல தானே போறோம். டீச்சர் வருவாங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாரும் கூட தான்ப்பா இருப்பாவ. அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரிம்மா சரிம்மா. நீங்களும் படித்த பிள்ளைகளும் உஷாராக இருப்பீங்க, கவனமாக இருந்துக்கிடுங்க. சரி, அப்போ நான் வரட்டுமாம்மா? சரிப்பா, போயிட்டு வாங்க நீங்க. மாமா நல்லா இருக்கீங்களா? இவன் இங்க வந்தா 100 ஐஸ் தான் போய் இவனுக்கு. எப்போ ஃபோன் பண்ணுனே எடுக்க மாட்டேன்னிட்ட? உங்கள் அம்மா என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கால, அதனால ஃபோன் எடுக்காமல் இருந்தியா? ஐயா இல்ல மாமா, போன் கவனிக்கல. போன் பண்ணீங்களோ? வண்டியில வரும்போது போன் அடிச்சது. சரி எதா இருந்தாலும் காலேஜுக்கு போய் பார்த்துக்கிடலாம்னு நினைச்சேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் எவ்வளவு கால் அடிச்சிருப்பான்னு நினைச்சேன். நீங்க தான் பண்ணீங்களோ? ஆமையா, பிள்ளைகளும் டூருக்கு வரவல்ல, இவளையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கையா. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க, நான் இருக்கேன்ல. சரியா, இந்த ஒரு வார்த்தைக்கும் கேட்கறதுக்காண்டிதாயா நான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரமாப்பா, பத்திரமா பார்த்துக்கங்க. ஏதாவது வேணும்னா தம்பிட்ட கேளுங்கன்னு. சரிப்பா. சரி வாரையா. சரி மாமா. வா சோனி, நம்ம உள்ள போலாம். யாவ உண்மையிலேயே அவன்கிட்ட பேச மாட்டியோ? எத்தனை தடவை போய் சொல்றது நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு? இப்ப நம்புறேன். பெரிய பொண்ணு, அந்த பிள்ளைகிட்ட காசு கொடுத்து விட்டியே, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருமா பிள்ளைகள் உனக்கு? ஆமாம், அவளை 2 பேரும் மலைக்கு போயிருக்காளுவே. வரும்போது சிப்ஸ் பாக்கெட்டும் கயிறும் கற்கண்டும் வாங்கிட்டு வருவாளுவோ, பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு தந்ததும் உன்ட்ட தாரே, நீ நக்குன்ன. நானும் என்னதான் நினைச்சிட்டேன். ஐயோ ஐயோ, ஏன்னா அதுக்கு இல்லலாம் பெரிய பொண்ணு, நீ மட்டும் காசு கொடுத்து விட்டல, அவன் ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துருப்பியோன்னு நினைச்சேன். போற ஊர்ல எதுவும் சீப்பா கிடைக்கும்னு வாங்கிட்டு வர சொன்னியா, இல்ல என்ன ஏதுன்னு தெரியல, அதுக்குதான் கேட்டேன். இல்லை, நான் சும்மா பிள்ளைகளுக்கு கை செலவுக்கு தாம்லாம் கொடுத்தேன். எதுக்கு போட்டு பெரிய பொண்ணு, நான் தான் வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன், கேட்டியா நீ? அட இருக்கட்டுக்கோ, இதுல என்ன இருக்கு? லட்சுமியக்கா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வாசரசு, நாங்கள் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன நாலு முடி மூஞ்சி அழுவுல தக்காளி கணக்கா செவந்து போய் இருக்கு. அக்கா, இந்த பிங்கி என்னைய சாட மடைய என் மோனெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காக்க, என்னன்னு தெரியல. காலங்காத்தாலே அவளுக்கு என்கிட்ட காலையிலே நாளைக்கு அறுப்பு கண்டை வாங்க போறாளா என்னமோ தெரியல. ஏன்னா என்னாச்சு, இந்த பிள்ளைகள் லீவுக்கு அவன் ஏதோ தோட்டத்து பக்கம் போயிருப்பான் போல இருக்கு. வாசில திங்கிறதுக்கு என் முக கிட்ட வந்திருக்கான், தோட்டத்தை வந்து நாசம் பண்ணிட்டான், அது இதுன்னு என்னமோ சாட மடையா திட்டிட்டு கிடக்கு. என் மோகனை தான் சொல்லுதுன்னு நினைக்கேன். இவங்களுக்கு கஞ்சிக்கு வக்கத்து போய் என் மோகம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. என் மோ என்னமோ சொல்லிச்சு, எனக்கு சரியா புரியல. பார்த்துக்கிடுங்க, வாயை கிழிச்சு தச்சு விட்டுருவோமாடே பிங்கிக்கு. எல்லாம் சும்மா இரு, என்ன எதுன்னு தெரியாம அவன் வேற எவளையும் கூட திட்டாப்பா. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போய் அங்க போய் சண்டை போட வரையோ? இல்லக்க, அவன் என்னையதான் திட்டியா. அவன் சாட மாட்டே இப்ப ஒரே அறுப்பாதான் இருக்கு, என்னன்னு தெரியல. எது வரதாலும் பிள்ளைல அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மோவன்ட்டையும் என்ன ஏதுன்னு கேட்கல தெளிவா. டூருக்கு போற பையில நம்ம காலங்கத்திலே சத்தம் போட்டு அனுப்ப முடியாத. சரி எது வரந்தாலும் அப்புறம் நம்ம காதுக்கு தெளிவா என்னன்னு கேட்டதுக்கு அப்புறமா பாத்துக்கிடலான்னு இருக்கேன். பத்துக்கிடுக்க ஆமா, ஐஸ் கூப்பிட்டு கேட்டா என்னன்னு தெரிஞ்சிருமே. ஆமா, ஐஸுக்கு போன் அடிச்சு கூப்பிடட்டுமா? என்ன ஏதுன்னு கேப்போம். ஆமா உமா, அவளுக்கு முதல் போன் அடி, அவகிட்ட என்ன ஏதுன்னு கேப்போம். ஏன்னா போன பண்ணி அந்த பிள்ளைங்கெல்லாம் கூப்பிடாத, கூப்பிட்டா வேற அதுக்கும் பிங்கி கத்திட்டு அடப்பா. நீ போன பண்ணி என்ன விஷயம், என்ன உன் மாமியார் இப்படி கத்திட்டு அடக்க என்னன்னு கேட்டுப்பாரு. அவன் ஏதாவது சொல்லியலான்னு பாப்போம். ஆமா, அப்படிதான் கேட்கணும். வேற நம்ம என்னையாது எங்களையா திட்டியாவன்னு கேட்டேன்னா அவ வேற ஆமானிரப்படா. அவளுக்கு போன பண்ணி என்னாச்சு, உங்க மாமியார் ஒரே புலம்பலா இருக்கு, என்ன கதைன்னு கேளு, அவளே எல்லாம் சொல்லுவா. இந்தா இருங்க போன் அடிக்க ஐஸுக்கு. என்ன என் மோனையும் தான் திட்டியான்னு மட்டும் தெரியட்டும். இன்னொரு காதையும் அவன் காதை கடிச்சுனா துப்பியலா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் பார்க்க தானே போறிய. நாலு முடி கொந்தளிக்காதீங்க, கொஞ்சம் இருங்க. அவளுக்கு போன் போய்கிட்டு இருக்கு, அவ போன் எடுத்ததான் என்ன ஏதுன்னு தெளிவா டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்றேன் இருங்க. ஆமா சரசினி, கொஞ்சம் பொறுமையா இரு. காலையிலே ஒரே டென்ஷனா போச்சுக்க எனக்கு. இந்த பிள்ளைகளை நான் காலேஜுக்கு டூருக்கு அனுப்புவேனா, இவகிட்ட இருந்து சண்டை போடுவேனா நினைச்சுக்கிட்டு நானும் சிரிச்ச முஞ்சோட வழி அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கேங்க.
ஆமா இப்பதான் என் வீட்டு பிள்ளைகளோட போகுது. வீட்லயும் வேலை எல்லாம் அந்தந்த ஆள கிடக்கு. இன்னும் ஒன்றும் செய்யல. விடியாலமே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் போய் முதுவை சாச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்கணும்னு பார்த்தேன். நீ வேற வந்து இப்படி சொல்றியே. அந்த ஐஸு போன் எடுத்துட்டா. கொஞ்சம் இதுக்கு என்னன்னு கேட்டு சொல்றேன். ஐஸு